சோளிங்கர் அருகே பாமக வக்கீலை சுட்டுக் கொன்றவர்களை பிடிக்க சென்ற போலீசாரை தாக்கியதால் போலீசார் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் சரித்திரபதை வீடு குற்றவாளி. மார்ச் 8ஆம் தேதி காலை அவரது விவசாய நிலத்தில் உள்ள கோழிப்பண்ணைக்கு சென்றபோது வெட்டி கொலை செய்யப்பட்டார். சோளிங்கர் போலீசார் விசாரித்து வேலம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவருவதற்கான வழக்கில் வக்கீலும் வேலூர் மாவட்ட பாமக இளைஞரணித் தலைவருமான சோளிங்கரை சேர்ந்த சக்கரவர்த்தி ஆஜரானார். இதில் ஆத்திரமடைந்த சீனிவாசன் வீட்டில் தங்கியிருந்த பிரபு சக்கரவர்த்தியை கழுத்துப்பாக்கியால் ஜூன் 13ஆம் தேதி இரவு சுட்டுக் கொலை செய்தார். ஆரம்பத்தில் சக்கரவர்த்தி சாலை விபத்தில் இறந்ததாக கூறப்பட்டது. அதற்கேற்ப வேகத்தடையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து தலையில் காயமடைந்து இறந்ததைப் போல சிசிடிவி காட்சிகளை பார்த்து போலீசார் விபத்து என முடிவுக்கு வந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் இருவர் அவரை கடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. தொடர் விசாரணையில் வசூர் மேல்பள்ளேரி கிராமத்தைச் சேர்ந்த பிரபு, சோளிங்கர் அருகே ரெண்டாடி குப்புக்கல்மேடு மாதவன் ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டு சக்கரவர்த்தியை கொலை செய்தது தெரியவந்தது. அவரை கைது செய்ய போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் ராணிப்பேட்டை சிப்காட் அருகே பில் ஆன்சிலரி பகுதியில் இருப்பதாக தகவல் கிடைத்து நேற்று மாலை போலீசார் அங்கு சென்றனர். அங்கிருந்த பிரபு, மாதவன், செங்கல்லத்தம் துரைமுருகன் ஆகிய 3 பேரையும் போலீசார் மடக்கினர். அப்போது பிரபு போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓடினார். அவர் கைத்துப்பாக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதனால் சோளிங்கர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் துப்பாக்கியால் பிரபுவின் இடது கால் முட்டியில் 2 முறை சுட்டார். இதில் குண்டுகள் பாய்ந்து கீழே விழுந்த பிரபுவை மடக்கி அவரிடமிருந்து 6mm துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். பின்னர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிடிப்பட்ட மாதவன், துரைமுருகன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட பிரபு பெற்றோரிடம் ஏற்பட்ட தகராறில் வீட்டிலிருந்து வெளியேறி சோளிங்கர் அடுத்த ரெண்டாடி குப்புக்கல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த சிக்கன் கடை நடத்தி வந்த சீனு என்பவரது வீட்டில் தங்கி வருகிறார். கட்ட பஞ்சாயத்து, ரவுடியிசம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த சீனு கடந்த மார்ச் மாதம் கொலை செய்யப்பட்டார். இதில் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். இதற்கு வழக்கறிஞரும் பாமக நிர்வாகியுமான சக்கரவர்த்தி உதவியதாக தெரிகிறது. அதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சக்கரவர்த்தி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிகின்றது. சக்கரவர்த்தி உடலுக்கு அன்புமணி ராமதாஸ் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இந்த சம்பவங்களால் ராணிப்பேட்டை சோளிங்கர் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது.